வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல்லும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உலக்கு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட் தான். 3/4 உலக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 உலக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 1 உலக்கு தோசை அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 1 உலக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரிசி, காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி பாதி அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற அடமாவோட பொடியாக சாப் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன், பொடியாக சாப் பண்ண இஞ்சி, பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கிறப்பவே நான் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடை சுட்டுறலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். கல் நல்லா சூடானதும் அடை மாவை எடுத்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக மேலே ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான அடை கிடைக்கும். நான் திருப்பி போடுறேன். அந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கிறிஸ்பியான அடை ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக இந்த அடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடைக்கு இந்த மாதிரி ஒயிட் சட்னி, நெய், வெல்லம் இது 3ம் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Thanks for watching.